friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல சூப்பரான சுவையான chicken stuffed bun எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு நமக்கு வந்து oven எதுவும் தேவையில்ல. சும்மாவே ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பன்னுக்கு மாவு தயார் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா நம்ம chicken ரெடி பண்ணலாம். இப்போ bun பண்றதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 1/2 கப் மிதமான சூடுல இருக்கிற தண்ணி எடுத்துக்கோங்க. குழந்தைங்க குடிக்கிற சூட்ல தான் இருக்கணும். கூடவே 3/4 டீஸ்பூன் போல சர்க்கரை 1 டீஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்துட்டு இது வந்து ஒரு 5 நிமிஷம் போல அப்படியே இருக்கட்டும். இப்போ ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகியிருக்கு. இப்போ இது கூட 1/2 கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது வந்து 185 கிராம். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு. நான் வந்து 3/4 டீஸ்பூன் போல உப்பு சேர்த்துருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் எண்ணெய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம கலந்துட்டு தேவைப்படுற தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கொஞ்சமாக தான் நமக்கு தண்ணி தேவைப்படும். 1லேருந்து 2 டீஸ்பூன் போல் தான் நமக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்படும். சேர்த்துட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கலந்து வச்சிடலாம். இப்போது மாவு நல்லா கலந்து வச்சுருக்கேன். பார்த்தோன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. கையில் ஒட்டாமல் கொஞ்சம் சாஃப்டாக வரணும். இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு மேலே லைட்டாக நம்ம எண்ணெய் தேய்ச்சிட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் போல் அப்படியே இருக்கட்டும். அப்படியே டபுள் ஆகி வரணும். இப்போது மாவு ஊறுற நேரத்தில் நம்ம வந்து சிக்கனை ரெடி பண்ணிடலாம். மாவு வந்து நம்ம ரொம்ப நேரமும் ஊற விட்டுறக்கூடாது. ரொம்ப நேரம் நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி புளிப்பு ஸ்மெல் வந்துடும். அதனால் மாவு ஊற வச்சதும் நம்ம வந்து சிக்கனை ரெடி பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து 200 கிராம் எலும்பில்லாத சிக்கன் துண்டுகள் எடுத்திருக்கேன். 200லேருந்து 250 கிராம் போல் நம்ம சேர்த்துக்கலாம். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போது ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு வெங்காயம், அதை வந்து ரொம்ப சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு வெங்காயம் லைட்டாக வதங்கட்டும். இப்போது வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் இதில் ஒரு தக்காளி, அதையும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம மசாலாலாம் சேர்க்கலாம். மசாலாவுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்படி இல்லைனா சிக்கன் மசாலா இது வேணால் நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள். நான் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து வச்சிடலாம். கலந்ததுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல சிக்கன், அதை வந்து அப்படியே சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு சிக்கனை வந்து நம்ம நல்லா வேக வைக்கணும். அந்த ஈரப்பதம் தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் ட்ரை ஆகி தான் வரணும். இருக்கட்டும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா சிக்கன் நல்லா வெந்திருக்கு. தண்ணி எதுவுமே இல்லை, ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நறுக்கில் மல்லி இலை சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் ரெடியாக இருக்குது. நமக்கு வந்து சிக்கன் வேண்டாம் அப்படின்னா சிக்கன் பதிலாக நம்ம வந்து சோயா சங்க்ஸ், அப்புறமா வந்து மஷ்ரூம் அதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். வெஜ் ஆப்ஷனுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம 8ஆக பிரிச்சுட்டு ரெடி பண்ணிடலாம். மாவு வந்து நல்லா டபுள் ஆகி வந்திருக்கு. வழக்கம் போல் ஒரு டிஷ்ஷையும் கொடுத்துட்டு 8ஆக பிரிச்சிட வேண்டியது தான். இந்த மாதிரி 8ஆக பிரித்து வச்சுருக்கேன். இப்போ இதிலேருந்து 1 எடுத்துகிட்டு மீதி மூடி வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம லைட்டாக சப்பாத்தி கட்டை வச்சு விரிக்கணும்னு அவசியம் இல்லை. கை வச்சு பண்ணும்போது ஈஸியாக தான் இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி விரிச்சிட்டு ஒரு ஸ்பூன் நிறைய, அதையும் வந்து நான் 8ஆக பிரித்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் நிறைய வச்சுட்டு சுற்றி நம்ம வந்து சீல் பண்ணணும். இந்த மாதிரி மூடிட்டு இந்த பின்னாடி சைடில் விரிசல் இல்லாத மாதிரி கொஞ்சம் அழுத்தி வச்சிட்டோம் அப்படின்னா விரிசல் இல்லாமல் அழகாக வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு நமக்கு வந்து ரவுண்டாக வேணும்னா ரவுண்டாக, இல்லை லைட்டாக நான் வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இது வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போல் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து பொரிக்கலாம். இப்போ வந்து நம்ம எண்ணெயில் சேர்த்து பொரிக்கணும். எண்ணெய் வந்து குறைவான சூடில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உள்ள வரைக்கும் நல்லா வெந்து சாஃப்டாக வரும். இதுலேருந்து 1 எடுத்து நம்ம உள்ளே சேர்க்கும்போது பாருங்கள், நம்ம சேர்த்ததுக்கு அப்புறமா தான் பபிள்ஸ் வருது. இந்த ஸ்டேஜ் தான் இருக்கணும். இதை விட அதிகமான சூடில் இருக்கக்கூடாது. அப்போ தான் வந்து நல்லா உள்ள வரைக்கும் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். நான் வந்து 4 சேர்த்துருக்கேன். கொஞ்சம் இடைவெளி இருக்கணும். அப்போ தான் வந்து பொரிஞ்சு வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். பொரிக்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி அவன்லேயும் பேக் பண்ணலாம். அவனை வந்து 350 டிகிரி ஃபாரன்ஹீட், அதாவது 175 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 15லேருந்து 18 நிமிஷம் போல் ஆகும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம வெளியே எடுத்துடலாம்.
அது பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ இது மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி நம்ம வச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. அப்படியே அந்த பன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்படி இந்த சிக்கனோட சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். டடா, நம்மளோட சிக்கன் ஸ்டஃப்டு பன்னெல்லாம் ரெடியாக இருக்குது. பன் பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. அப்படியே அந்த சிக்கனோட சேர்த்து சாப்பிட்றப்போ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. பொரிக்கிறப்போ மட்டும் கொஞ்சம் கம்மியான சூட்டில் வச்சு நம்ம பொரிக்கணும், அவ்வளோதான். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.